Hello friends, welcome back to our channel Mailthogai Studio. இந்த வீடியோல நம்ம honeycomb cut work எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து stitch number 53. இதுக்கு வந்து first வந்து hexagon shape வரையணும். honeycomb designக்கு first hexagon shape இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் வரையணும். அது எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்ட்டா hexagon shape வரதுக்காக ஒரு டிப்ஸ் தான் இது. இந்த மாதிரி லைன் வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கண்டினியூஸா parallel-ஆ லைன் டிரா பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ல வரைஞ்சா கரெக்ட்டா வர மாட்டேங்குது ஃபினிஷிங், அதுக்காக தான். நீங்க எந்த அளவுக்கு வந்து honeycomb டிசைன் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி parallel லைன் டிரா பண்ணிட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவல் கேப் இங்க இருக்கணும். இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன்ல உங்களுக்கு ரெண்டு ஹெக்ஸாகன் கிடைச்சிருச்சு. இந்த லைன்ல உங்களுக்கு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இங்க வரணும் உங்களுக்கு. பாருங்க, இங்க ஒரு ஹெக்ஸாகன் ஷேப் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே கண்டினியூ ஆகணும். இது நம்ம கட் வர்க் பண்றதுனால இந்த இடையில வரைஞ்ச லைன் எல்லாமே வந்து உங்களுக்கு போயிடும். சரி, ஓகே. இப்போ honeycomb டிசைன் வரைஞ்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி லைன் டிரா பண்ணிட்டு வரைஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வரையிறதுக்கு. இந்த மாதிரி ஹெக்ஸாகன் ஷேப் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து செயின் வித் zigzag ஸ்டிட்ச் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிட்ச் வந்து இந்த ஒரு ஃபுல் ஹெக்ஸாகனுக்கு ஒரே ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். அதாவது இந்த ஒரு லைனுக்கு ஃபுல்லா ஒரே செயினா போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே zigzag ஸ்டிட்ச் போடுறோம்ல, அதனால தெரியாது. இந்த அளவுக்கு லாங்கா ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இந்த ஒரு கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னர் வரைக்கும் லாங்கா ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா அப்படியே கண்டினியூஸா போட்டுக்கலாம். இதுக்கு லாக் ஸ்டிட்ச் எல்லாம் தேவையில்லை. இந்த இடத்துல வரும்போது திரும்ப இந்த லைன்லேயே திரும்பவும் போட்டுக்கலாம். நாட் போட்டு போடுறதுக்கு அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து zigzag ஸ்டிட்ச் போடுறதுனால உங்களுக்கு தெரியாது, 2 ஸ்டிட்ச் வருது தெரியாது. ஓகே, இப்போ ஃபுல்லாமே செயின் ஸ்டிட்ச் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயே zigzag ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். நான் இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ ஹனிகோம் டிசைனுக்கு இந்த ஹெக்ஸகன் ஷேப் எல்லாத்துக்குமே நம்ம வந்து செயின் வித் 6 ஆக் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ளே கட் ஒர்க் பண்ணலாம். இதுக்கு நான் பத்தி குச்சி எடுத்திருக்கேன். இது நார்மல் நம்ம எப்பயுமே பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இந்த சென்டரில் வச்சுட்டு லைட்டாக தட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடியில் நீங்கள் வந்து இது கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது கிளாத் கொடுத்துக்கலாம். இதுதான் ஹனிகோம் ஸ்டிச். இது வந்து ஸ்டிச் நம்பர் 53. டோட்டலாக வந்து நம்ம 53 ஸ்டிச்சஸ் வந்து டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது பிகினராக இருந்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே நீங்கள் வந்து லாஸ்ட்டு ஸ்டிச்சு அதாவது இடையில ஏதாவது ஒரு ஸ்டிச் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு ஸ்டிச் மட்டும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் நம்பர் 54. அது வந்து சர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச். அந்த ஸ்டிச் வந்து நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் வந்து ரிமைண்ட் பண்ணாங்க. நான் அந்த ஸ்டிச் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஃப்யூச்சரில். இப்போ என்கிட்ட சர்தோசி இல்லை. நான் வந்து இப்போ நேட்டிவில் இருக்கிறதுனால என்கிட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாமே சென்னையில் இருக்குது. நான் இந்த இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக சர்தோசி டுட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அந்த ஒரு ஸ்டிச் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. வேறு ஏதாவது ஸ்டிச் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது நான் நியூவாக கற்றுக்கிட்டனாலும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து எப்படி வந்து ட்ரேசிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். நெட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை எப்படி வந்து ப்ளவுஸில் அப்ளை பண்ணுறது, டிசைன் வந்து எப்படி ப்ளவுஸில் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி வந்து டிசைனிங் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே, ட்ரேசிங் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இல்லை. நான் கண்டிப்பாக இந்த இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.